தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, மேஷராசி, பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ரம் எப்படி இருக்கும்? ஒரு சில காலமாக, அதாவது 2025 சனி பயிற்சியான பிறகு உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ர கிரக தசைகள் நடந்தால் நிறைய பேருக்கு மாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க. அது கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். வேலை வாய்ப்பு, தொழில், திருமண வாழ்க்கை, நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அதாவது 2025 2025 சனி வக்ரமானார். ஆனால் அந்த சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்கு போயிட்டு வந்தார். இப்போ 2026 வக்ர காலங்களில் மீனராசியில் தான் வக்ரமாகிறார். இந்த ராசிக்கு உண்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி வரைக்கும், அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வரைக்கும் போவார். சுமார் 4.5 மாத காலங்கள், 138 நாட்கள். இது எப்படி இருக்கும்? நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதாவது எதிர்பார்த்த மாற்றங்களை கொடுக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால், பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் 20 வருடம். நான் என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஆனால் 22 வயசுக்கு மேலே எந்த தசையாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் உங்களுக்கு இந்த தசை நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 22 வயசு வரைக்கும் நான் பொதுவாக என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா 22, 24 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சனியுடைய நகர்வுகளை வச்சு நிறைய கெடுபலன்களை கொடுக்காது, நிறைய மாற்றங்களை தான் கொடுக்கும். அதனால் படிக்கிற காலகட்டத்தில் மட்டும் என்னோட கணக்குப்படி நான் சொல்லிடுறேன். 10 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடைமுறைக்கு வந்தால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடைமுறைக்கு வரும். சந்திர தசை அப்படின்னாக்கா 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வரும். 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும் சந்திரதசை அப்படிங்கிறது. சென்ட்ரு பகுதி, அதாவது 10 வருடம் எடுத்துலையா 16 to 26 வரைக்கும் வரும். என்னென்னா இந்த சந்திரதசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசை. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா குரு இருக்கார் 4ஆம் இடத்துல. நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் படிப்பு ரீதியாக. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது ஒரு 2 நிமிஷம் அதை நான் ஒதுக்கி சொல்லிடுவேன். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில், இப்போ இந்த சனி வக்ர காலமாக இருந்தாலும் சரி, இந்த 7.5 சனி வரும்போதும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வயது காலகட்டத்தில் 16 to 22 படிக்கிற காலகட்டத்தில் படிப்பிலேருந்து திசை திருப்பி விட்டுரும். அதாவது உங்களுடைய எண்ணங்களை வேறு திசைக்கு மாற்றி விட்டுரும். படிப்பில் நிறைய தடைகளை கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னா மட்டும், இன்னொன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சரியில்லைன்னா மட்டும் அது இப்போவே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த 16 to 22 நீங்கள் அதுக்கு முன்னாடியே இப்போல்லாம் ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே நிறைய பேர் அக்கறை எடுத்துக்கிறாங்க. அப்பா அம்மாலாம் எல்லா வயசுலையும் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. படிக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒழுங்காக படிச்சிட்டோம்னா நமக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். நிறைய பேர் படிக்கிறாங்க, படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. அந்த வேலையை நம்ம செய்யணும். நிறைய உயர் பதவிக்கு வரணும். ஏதோ ஒன்று உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கெல்லாம் ராசி நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த ராசிக்கு இந்த படிப்பு தான், இந்த தசைக்கு இந்த படிப்பு தான் அப்படின்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, எந்த அளவுக்கு, அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு 30 வருஷத்துக்கு, அதாவது அடுத்து டெக்னாலஜிலாம் எப்படி வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அடுத்து வரக்கூடிய 30 வருஷத்துக்கு பிறகு எப்படிலாம் இருக்கும் அந்த டெக்னாலஜி. அதுக்குண்டான கணக்கு போட்டு நம்ம எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிட்டோம்னா தேவையானது 16 to 22 மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இதை பண்ணிட்டீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி நீங்கள் தாங்கிப்பீங்க. என்ன தான் புயல் அடித்தாலும் சரி அதில் தப்பிச்சிக்கலாம். இப்போ படிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நிறைய மூட நம்பிக்கைகள், இன்னொன்று தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறது, அது மாதிரி
தேவையில்லாத தடுமாற்றங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஏன்னா பொருளாதாரம் நமக்கு வேணும், அதுக்கு நம்ம படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில். பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படின்னு தெரியாது, இருந்தாலும் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக படிச்சிருங்க. 22 வயசுக்குள்ளே இது 2 நிமிஷம் உங்களுக்கு போர் அடிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோட ஒரு சில கிரகங்கள் சேர்ந்துருக்கும். என்ன கிரகங்கள்னாக்கா சுக்கிரன், இன்னொன்று வந்து குரு, செவ்வாய், இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் முழுமையான கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக வரும். அதாவது எல்லாருக்குமே சொல்லலை, பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா லவ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது ஒரு பேட் டைம் தான் சொல்லுவேன், ஒரு கெட்ட நேரம் அப்படின்ட்டு தமிழில் தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இப்படி கொடுத்து தான் அது திசை மாற்றி விட்டுரும். நம்ம வந்து நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போக வைக்கும். லவ் மட்டுமே இல்லை, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை வந்து போக வைக்கும். இது மாதிரிலாம் போக வச்சுட்டு நம்ம திசையை மாற்றி விட்டுட்டு நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி விட்டுட்டு பின்னாடி வரக்கூடிய காலங்கள் கஷ்டப்படக்கூடிய காலங்களாக அமைச்சு விட்ரும் இந்த சனி. அதனால் பொதுவாக படிக்க வேண்டிய காலத்தில் படிச்சிருங்க. இப்போ தசாபதி படி பார்த்தோம்னால் படிப்புங்கிறது ஒரு சிறப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர தசை நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, 22 வயசுக்குள்ளே பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு கால் கஷ்டத்தை கொடுக்குது, நிறைய கஷ்டப்படுற, எனக்கு வந்து படிப்பில் தடையாக இருக்குது அப்படின்னாக்கா பெரிய அளவில் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க, வந்தாலும் அது பிரேக்கப் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கப் ஆகி போயிருந்தாலும் சரி அது திரும்ப வராது. அதை பற்றி நீங்கள் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் படிப்பில் கவனத்தை எடுத்து படிங்க. அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் பரணி நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 34 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதி என்னோட கணக்குப்படி 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே 27 வயசு வரைக்கும். அப்போ 20 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ளே வருது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது. செவ்வாய் அஷ்டமாதிபதி தசை. இதில் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை கன்ஃபார்மாக இந்த சனி வக்கர காலங்களில் கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அப்போ வேலை கிடைக்கும். வேலையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது நெருக்கடிகள் இருக்கும், வேலை சார்ந்து கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். யாராருக்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் வக்கரமாகி தசை நடத்துகிறாரோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளங்கள் உண்டு. இன்னொன்று சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, இந்த 2 நட்சத்திராதிபதியும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் இப்போ வேலை மாற்றங்களை கொடுக்கும். வேலை மாற்றம் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வேலை பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பயப்படவே தேவையில்லை. இப்போ வேலை மாதிரி உடனே ஒரு வேலை கிடைக்கும். வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை நம்ம தக்க வச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்க வச்சிங்க. வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா அஷ்டமாதிபதி தசை, அதனால தான் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறேன். 8ஆம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது இப்போ 20 to 41 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சுப கிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால், சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால், லக்ன யோகராக இருந்தால் ஓரளவுக்கு சிறப்பு. இந்த சனி வக்கர காலத்தில் பெருசாக கெடுபலன்களை பார்க்க முடியாது, நல்ல பலன்களே பார்க்கலாம். அதே வந்து நீசமாகி தசை நடத்தினாலோ அப்படி இல்லை பரிவர்த்தனையாகி தசை நடத்தினாலோ ஒரு சில பேருக்கு வேலையில் சிக்கலை கொடுக்கும். தொழில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குடுக்கல் வாங்கல் முதலீடு போடுறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா 7.5 சனியில் சனி வக்கரமாச்சுனாக்கா இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு தடுமாற்றங்களை கொடுக்கும். பண பரிவர்த்தனை வந்து தடங்களாகும். இது மாதிரி என்னடா அது வருமானம் வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம். இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். பார்க்குற தொழிலை உன்னதமாக பாருங்கள், நீங்கள் நேர்த்தியாக பாருங்கள். எதுவாக இருந்தாலும் சரி கவனத்தோட தொழில் மேலே கவனம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, கொஞ்சம் கவனமாக திருமணத்தை முயற்சி பண்ணுறது நல்லது. 8ஆம் அதிபதி தசை. ஏன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ளே 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வருது. திருமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ நிறைய தடைகளை கொடுக்குதா, தயவு செஞ்சு அந்த திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா விரயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து சுப விரயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். குரு 4ஆம் இடத்துல இருக்காரு, திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவோட பார்வை சனி வக்கரமாகக்கூடிய சனிக்கு இருக்குது, பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும், தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ யாராருக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது வந்து நிறைய தடையை கொடுக்குது, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளை. இப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்போ திருமணம், என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்க, என்ன படிக்கிறாங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவான பதிலே நமக்கு காதுக்கு விழும். அதனால் வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கும் திருமணம் பண்ணாமல் கஷ்டப்படுறதுக்கும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்தால், குரு சேர்ந்திருந்தால், சுக்கிரன் சேர்ந்திருந்தால் கொஞ்சம்
நிறுத்தி நிதானமாக பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லது. இல்லைனா லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. ஒரு 31 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறது நல்லது. ரொம்ப லேட்டாக பண்ணால் இன்னும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு திருமணம் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம சொல்லிடலாம். பொதுவாக ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே நல்லபடியாக கூடி வரும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் லவ் மேரேஜ் நடக்குது, ஏன்னா லவ் அப்படிங்கிறத நான் கெட்ட நேரம்னு சொல்கிறேன் நான். ஆனால் ஒரு சில பேர் வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும், லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. இப்போ லவ் மேரேஜே பண்ணுறீங்க, நான் வந்து அதை பேடாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதில் அனுசரித்து போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. இந்த 7.5 சனியில் வந்து நிறைய மனக்குழப்பங்கள் வரும், நிறைய மனஸ்தாபங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து அங்கே போவீங்க, அங்கே வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, சமாளிக்கக்கூடிய தன்மையை, சமாளிக்கக்கூடிய மனநிலையை ஏற்படுத்திட்டீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த சனி வக்கர காலத்தில். ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துலையோ சனி நகரக்கூடிய இடத்துலையோ செவ்வாய் இருந்தால் ஒரு வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. அப்படி இல்லைனாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய அவமானப்படுறதோ, இல்லை வந்து தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறதோ, அது மாதிரி வேலை செய்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் வந்து நிலுவையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பணம் அதாவது பிளாக் ஆகும். அப்படி இல்லைனாக்கா மணி யார்கிட்டயே கொடுத்தீங்கன்னாக்கா வராது. கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது. அடுத்து வந்து ராகு தசை. ராகு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 60. என்னோட கணக்குப்படி எடுத்தோம் இல்லையா, சென்டர் பகுதியில் 35 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் ராகு தசை அப்படிங்கிறது வரும். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இப்போ 25 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. 18 வருடங்கள் தான். இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். அந்த தசாபுத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி 28 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலையில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கலாம். வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிருக்காது. இன்னொன்று அந்த படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். 7.5 சனி ஆரம்பித்த பிறகு தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. இந்த 2025லேருந்தே நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த ராகு கொடுக்கும். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், இந்த சனி வக்கர காலத்தில் எப்படி இருக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி எண்ணம் வந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. சுய ஜாதகத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு மட்டும் தொழில் பண்ணுங்கள். அது மாதிரி எண்ணம் வந்தால் மட்டுமே. வேலை மாற்றணும் அப்படின்னு எண்ணம் வந்தால் தாராளமாக வேலையை மாற்றுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ, இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ, அப்படி இல்லை இப்போ ரேவதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் இருக்கார், சனியே வக்கரமாக இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இந்த நட்சத்திராதிபதினா ரேவதி நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா சனியோட நட்சத்திரம். இந்த நட்சத்திராதிபதியோட வீட்டில் இந்த ராகு இருக்கலாம். அது மாதிரி இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வேலையில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதே மாதிரி தொழிலும் எடுத்துக்கணும், தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும், வருமான பிரச்சனைகளை கொடுக்கும். எது வந்தாலும் சரி, வேலையை மாற்றி இன்னொரு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வேலையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருந்தா எதையுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துங்க, பயப்படாதீங்க. உடனே வேலை கிடைக்கும். வேலையில் எந்த ஒரு சிக்கலும் வராது, வந்தாலும் உடனே தீரும். இன்னொன்று, கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் அதை மாற்றி யோசிக்கிறது நல்லது. எதுவுமே வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், லக்ன மறைவுகோ அப்படிலாம் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தோ, இல்லை ராகு கேதுவோடைய நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். எதுலேயுமே அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலம்னு சொல்லிக்கிட்டா கூட பொருளாதாரத்தில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். இடம் வாங்குறது, இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ கட்டலாம். இப்போ அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். இதில் யாராருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வழக்குகள் போயிட்டுருக்கோ அதெல்லாம் வந்து சாதகமாக அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோர்ட்டு கேஸுனாவே உடனே முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. போன வாரம் போட்ட கேஸோ, இல்லை போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் கழிச்சு முடியும். இப்போ 7.5 சனியில் ஒரு கேஸில் மாட்டி விடுதுன்னு வச்சிங்களேன். இப்போ 7.5 சனி வந்த பிறகு ஒரு கேஸ் வந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே புரட்டாதியில் சனி பகவான் இருக்கும்போதே ஒரு கேஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த ஜென்ம சனி வரும்போது தான் முடியும். அதனால் ஜென்ம சனி வரும்போது முடியலாம், இல்லை ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு முடியலாம். அது வந்து கோர்ட்டு அந்த கேஸோட தன்மையை பொறுத்து. இது வந்து என்னென்னா,
அந்த சாதக சூழல் மட்டும் தெரியும். உங்களுக்கு பாசிட்டிவா அமையும் ஒரு சில பேருக்கு. ரொம்ப நாளா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் வந்து விடுதலை ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலருந்து தீர்ப்பு வரும். அதுலருந்து வந்து விடுதலை ஆவீங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள இந்த காலகட்டங்கள்ல பார்க்கலாம். யாராருக்கெல்லாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து இப்ப நல்லா இருக்கும் இந்த டைம்ல. ஒரு சில பேர் வந்து கடன் வாங்கி வண்டி வாங்கலாமா அப்படின்னு தோணும். தாராளமா பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உங்க சுய ஜாதகம் அப்படிங்கிறது, அது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். அத வச்சு நீங்க வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இன்னொன்னு வந்து இடம் வாங்குறது, அது மாரிலாம் நீங்க அந்த முன்னேற்றங்கள பார்க்கலாம். வேலையில பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, இந்த 2 பிரச்சனைகள் மட்டுமே கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. இந்த 2 இடத்துல கை வச்சதுனாக்கா, ரொம்ப மோசமா இருக்கும். அது மட்டும் தான். இது தவிர்த்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுன்னா, நீங்க வந்து எப்படி சமாளிக்கணுமோ அத சமாளிச்சுக்கலாம். இந்த வேலையும், தொழில் இந்த 2 இடத்துல தான் நமக்கு பணம் வரக்கூடிய இடம். இதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வச்சதுனாக்கா, அந்த ராகு திசையில கொஞ்சம் பார்த்துக்கணும், உஷாரா பார்த்துக்கணும். இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சரி, என்ன மாரியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த சனி வக்ர காலம் அவ்வளோலாம் கெடுபலன்கள குடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து உடல்நல தொந்தரவுகள, மருத்துவ செலவுகள்லாம் குடுத்துருக்கலாம். அதெல்லாம் குறையும். வீட்ல யாருக்காவது மருத்துவ செலவுகள் எல்லாமே இருந்துச்சுன்னா, அதெல்லாம் தீர்வு காணறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து குரு தசை. முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது பரணி நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 54 டு 70. 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 46 டு 62. இந்த குரு தசை ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு. குரு தசை நல்லா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா கொஞ்சம் உஷாரா பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த வக்கர கிரகத்தை இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரச்சனைகள் குடுத்துருக்கலாம். குரு வந்து வக்கரமா இருக்காரு அப்படின்னா, ஒண்ணு ரிஷபத்துல இருந்தாலோ, அப்படி இல்லைனாக்கா ரிஷபத்துல இருந்தாலே நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே வந்திருக்கும். இப்ப கன்னி ராசியில குரு இருந்து தசை பண்றாருன்னு வச்சுங்களேன், அங்கேயும் வந்து உங்களுக்கு சனியோடைய பார்வை பதியுது. தனுசுல வந்து குரு இருந்தாலோ, மீனத்துல குரு இருந்தாலோ, இப்பெல்லாம் வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கலாம். வேலை ரீதியா ஸ்ட்ரகிள் போதா, குரு சுபகிரகம், அதாவது இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதே தசா நடத்தக்கூடிய கிரகம் வக்ரமா இருந்தா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் அது மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்து உடனே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனா எது நடந்தாலும் சரி, அது நல்லதா தான் இருக்கும். தொழில் ரீதியா ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது பணம் லாக்கா இருந்தால் அந்த பணம் எல்லாம் திரும்பி வரும். இதெல்லாம் வந்து இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று வீடு கட்டுறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, இல்லை வண்டி வாகன சேர்க்கை இந்த குரு தசையில் நல்லபடியான முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி வகரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு இருந்தால், சனி நகரக்கூடிய இடத்துல குரு இருந்தால், இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை இது சமீப காலமாக கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடமோ, சனி நகரக்கூடிய இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல, நல்லாவே இருக்கும். இப்போ உடல்நல தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு சில பேருக்கு தீரும். மணி லாக் ஆயிருந்துச்சுனாக்கா அந்த பணம் எல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து சனி தசை. சனி தசை பரணி நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 76 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி 70 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 62 வயசு இல்லைன்னா 63 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரும். இந்த சனி தசை பெரும்பாலும் வந்து குழந்தைத்தன்மை தான் இந்த கடைசி காலத்தில் வர்றது. அதாவது 70 வயசுக்கு மேலே வருது அப்படின்னா, இப்போ 60 வயசுக்கு மேலே வர்றதே ஒரு ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து, நல்ல ஒரு பொதுப்படையான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் வந்து எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கும். இதுக்கு மேலே சனி தசை யோகா தசையாக வந்து என்ன பண்ண போகுது அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு சொல்லலாம். ஆனால் இந்த ராசிக்கு யோகா தசை கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து வேணால் தசை பண்ணட்டுமே, இப்போ குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாரிசுகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்களோட வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களை விட அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் கடைசி காலத்தில் வரக்கூடிய சனி தசை இருக்கு இல்லையா, ஒரு 70 வயசுக்கு மேலே சனி தசை வருதுனாவே எப்படியும் அது 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். 5ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லைன்னா 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, இது மாதிரி. அப்போ தான் பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்காது. அப்போ வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுடைய வாரிசுகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்குது. இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு மெயின் வந்து சனி வக்கரமாக வரார். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து உடல்நல தொந்தரவு கொடுக்கும், மருத்துவ செலவுகள்லாம் கொடுக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பு. மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது சிறப்பான தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.